பல்சர் 220 BS6 வண்டி. இதுல வந்து கஸ்டமர் வந்து சுத்தமா பிக்கப்பே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணா வண்டி சவுண்டு தான் அதிகமா கேட்கும், வண்டியும் மூவ் ஆகாது. இதான் கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாரு. கழட்டி பார்த்தா வந்து ஃபுல்லா கிளச் பிளேட் எல்லாமே காலி. ஃபுல்லா கிளச் பிளேட் எல்லாமே டேமேஜ் ஆயிட்டுக்குது. எல்லாமே தேஞ்சு போயிட்டு மழமழன்னு ஆயிட்டுக்குது. அதுக்கு வந்து நம்ம கிளச் பிளேட் மட்டும் மாத்தினா வந்து பழைய பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்காது. அதனால வந்து கிளச் அசம்பிளியே வந்து மாத்த போறோம். கிளச் அசம்பிளி தான் புதுசு. இதோட அமௌண்ட் வந்து 1527 ரூபாய் வருது. இதுதான் பார்ட் நம்பரு. எப்படி கிளச் அசம்பிளி எப்படி மாற்றுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பெரிய வாஷர் ஒன்று வரும், தடி வாஷரு. அதை வந்து திருப்பி இந்த பக்கமா போடணும். அது வந்து இந்த பக்கமா பள்ளமா இருக்கும், அந்த பக்கம் தான் உள்ள போவோம். திருப்பி போட்டீங்கன்னா அது வாஷர் வந்து உட்காராது. இந்த வாஷரை உட்கார வச்சுட்டு அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான் இது. கிளச் அசம்பிளி எடுத்து அப்படியே மாட்ட வேண்டியதுதான். இங்க வந்து பிளேட்லாம் லைட்டா கிராஸா இருக்கும். லைட்டா போல்டு லூஸ் பண்ணிட்டு, இந்த 10mm போல்டு லைட்டா லூஸ் பண்ணிட்டு அந்த பிளேட்டை வந்து லைட்டா நேரா தள்ளிட்டு மாட்டினா கரெக்டா உட்காந்துக்கும். அவ்வளோதான், லைட்டா ஷேக் பண்ணி உள்ள தள்ளலாம், அப்படியே உள்ள போயிடும். போலனா லைட்டா ஃபைபர் ஹேமரால தட்டலாம். அவ்வளோதான். அப்புறம் வந்து இந்த வாஷர் போடணும். இந்த வாஷர்ல வந்து மோடா இருக்க பக்கம் வந்து மேல போடணும், பள்ளமா இருக்க பக்கம் வந்து உள் பக்கம் போயிடணும். அடுத்து வந்து இந்த நட்டு வந்து பார்க்கறதுக்கு சாதா த்ரெட் மாதிரி தான் இருக்கும். ஆனா இதுல வந்து ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த கோடு வந்து வந்துச்சுன்னா இது வந்து ஆப்போசிட் த்ரெட். இதை வந்து லூஸ் பண்ணாதான் டைட் ஆகும், டைட் பண்ணாதான் லூஸ் ஆகும். வந்து நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்க. இதுல கோடு போட்டுருந்தா ஆப்போசிட் ஆப்போசிட் த்ரெட். இது வந்து இப்போ ஃபுல் டைட் வச்சுக்கலாம். டைட் பண்ணும்போது இது வந்து சுத்தம். அதுக்கு வந்து நம்ம பிரைமரி கிராண்ட வந்து ஒரு ஸ்டாப்பர் போட்டு ஸ்டாப் பண்ணணும். சுத்துது பாத்தீங்களா? இது வந்து ஒரு 8mm போல்ட் இருந்தா போதும். இதை வைக்கிறேன். இதனால வந்து கீர்லாம் எதுவும் டேமேஜ்லாம் ஆகாது. அந்த இடத்துல வச்சுட்டு அது போய் பிடிச்சிக்கும். நம்ம அப்படியே டைட் பண்ணலாம். அவ்வளோ டைட் வச்சாச்சு. இப்போ அந்த ராடை நம்ம எடுத்துடலாம். இது மேல ஒரு கிளச் பேரிங் வரும்.
இதுதான். இப்போ வந்து அடுத்தது வந்து ரோட்டர் மாற்றணும். அந்த ரோட்டர்ல வந்து ஃபுல்லா டஸ்ட்டா இருக்கும் உள்ள. அழுக்குலாம் அப்படியே கட்டியா புடிச்சுன்னு இருக்கும். இது நல்லா கிளீன் பண்ணி போட்டுக்கங்க. போட்டு இதுக்கு ஒரு வாஷர் வரும். அதே மாதிரி வாஷரு. கிளட்சில போட்டோம்ல அதே மாதிரி வாஷர் தான். இதுவும் அதே மாதிரி தான். மோடா இருக்க பக்கம் வந்து மேலே வரணும். பள்ளமா இருக்க பக்கம் வந்து உள் பக்கம் போகணும். இந்த நட்டு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் த்ரெட்லாம் இல்லை. இதில் கோடு வரல. இது வந்து நார்மல் த்ரெட் தான். இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதையும் டைட் பண்ணும்போது சுத்தம். அதுக்கு நம்ம அதே மாதிரி ஸ்டாப்பர் அங்கே ஒன்று வச்சிடலாம். டைட் பண்ணிட்டு இது மாட்டின்னு இருக்கும். லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா லூஸ் ஆகிடும். அப்படியே எடுத்துடலாம். அடுத்து வந்து இந்த ரோட்டர் மேலே ஒரு கேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது மாட்டணும். அடுத்து வந்து லாஸ்டா வந்து இதுல வந்து கிளட்ச் நம்ம உள்ள அசம்பிளி வந்து உள்ள போலன்னு சொல்லிட்டு இந்த போல்ட்டை லூஸ் பண்ணோம். அதை லாஸ்டா டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணும்போது அந்த ஸ்ப்ரிங்லாம் வந்து ஓரமா ஒதுங்கிடும். அதை வந்து லைட்டா உள்ள தள்ளி விட்டுணும். அவ்வளவுதான். லாஸ்டா நம்ம கிளட்ச் கேஸ் பேக்கிங் போட்டு நம்ம கிளட்ச் கேஸ் வந்து மாட்ட வேண்டியதுதான். டபுள் பின் வந்து ஒண்ணுதான் இதுல இருக்குது. இன்னொன்று வந்து கேஸ்ல இருக்குது. அதுல இருந்து கழட்டி வந்து இதுல போட்டாதான் இந்த பேக்கிங் வந்து நிற்கும். டபுள் பின்னை கழட்டி போட்டுக்கலாம். அவ்வளோதான். லாஸ்டா நம்ம கிளட்ச் கேஸ்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அப்படியே கிளட்ச் கேஸ் வந்து மாட்டிடும். இதுக்கெல்லாம் போல்ட் எல்லாமே சேம் சைஸ், ஒரே சைஸ்ல தான் வரும். நம்ம எங்க வேணாலும் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் அந்த போல்ட்லாம்.
இந்த ஒரு போல்ட் மட்டும் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இங்கே டிஸ்டர்பாக இருக்கும் இது இந்த மாட்டினா. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து அந்த போல்ட்டை போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ ஆயில் ஃபில்டரோட ஓஸ் வந்து மாட்ட போகிறோம். இதுக்கு வந்து ஒரு பித்தளை வாஷர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து மேல் பக்கமாக வரும். இதில் வரும் கேஸில் அட்டாச் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறம் போல்டா கூட 2 வாஷர் வரும். அந்த வாஷர் போட்டால் தான் ஆயில் லீக் ஆகாது.